Hello students, welcome to Hiba Maths 12th Standard Maths Chapter 10 Exercise 10.6 7th question in the video. 1 plus 3 into e power y by x into dy plus 3 into y by x into 1 minus y by x into dx equal to 0. Given that y is equal to 0 and x equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் வந்து கொடுக்கல, வேல்யூஸ் வந்து கொடுக்கல. பட் இந்த கொஸ்டின்ல நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 1 plus 3 into e power y by x into dy plus 3 power y by x 1 minus y by x into dx equal to 0. நமக்கு எப்படி வேணும்னா y by x தான் வேணும். அப்போ இந்த dx டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடலாம். 1 plus 3 into e power y by x into dy is equal to plus அந்த சைடு பண்ணால் minus 3 power y by x 1 by y by x into dx. dy by dx தான் வரணும். அப்போ dy by dx is equal to minus 3 powerல y by x 1 minus y by x மேல நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல 1 plus 3 into e power y by x ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ dy by dx கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனும் கூட. ஸோ நம்பர் 1, this is a homogeneous differential equation அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இது homogeneous differential equation நான் என்ன பண்ணலாம்? y is equal to v into x ன்னு எடுத்துக்கலாமா? y is equal to v into x. இப்போ இது ஒரு வாட்டி differentiate பண்ணோம். அப்போ dy by dx is equal to uv method. uv dash plus v u dash. v differentiate பண்ண dv by dx. ஸோ இங்கேயும் dy by dx தான். நம்பர் 1 equation dy by dx. அப்போ இதை ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணும்? ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் v plus x into dv by dx is equal to minus 3 times of e power y by x 1 minus y by x divided by 1 plus 3 into e power y by x. இப்போ இங்கே பாருங்க, இந்த டேர்ம்ல இருந்து நான் இன்னொரு விஷயம் என்ன எடுக்கலாம்னா y by x is equal to v ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே y by x ன்னு இருக்கு. இந்த லைனில் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே மாற்ற போகிறோம். v plus x into dv by dx is equal to minus 3 into e powerல v 1 minus v divided by 1 plus 3 into e powerல v. இப்போ plus v அந்த சைடு கொண்டு வந்துடலாமா? மைனஸ் v மாறிடுமா? x into dv by dx is equal to minus 3 times of e power v 1 minus v divided by 1 plus 3 times of e power v minus v. இப்போ v பக்கத்தில் டினாமினேட்டரில் இருக்க டேர்மை கொண்டு போயிடலாம், எல்சிஎம் எடுத்துடலாம். x into dv by dx is equal to minus 3 into e power v 1 minus v minus v into 1 minus 1 plus 3 into e power v divided by the 1 plus 3 times of e power v. இப்போ next line என்ன பண்ணும்? minus 3 e power v inside கொண்டு போகணும். அதே மாதிரி இங்க minus v inside கொண்டு போகணும். சால்வ் பண்ணலாமா? next line எப்படி மாறும்? x into dv by dx. இது நீங்க எழுத வேண்டாம். minus 3 e power v minus into minus plus 3 into v e power v minus v ones are v minus 3 times of v e power v divided by 1 plus 3 times of e power v. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் x into dv by dx is equal to minus 3 e power v minus v by 1 plus 3 times of e power v. இதில் நம்ம மைனஸை மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ x into dv by dx is equal to minus of 3 into e power v plus v minus வெளியே எடுத்துட்டோம்ல, அப்போ ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். 1 plus 3 times of ev நமக்கு இருக்கும்.
நெக்ஸ்ட் லைனில் வேரியபிள்ஸை என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். அப்போ dx by x அந்த சைட் போயிடணும். இந்த ஃபுல் டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும். 1 plus 3 into e power v divided by 3 into e power v plus v is equal to minus dx by x. இப்போ இதை சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 3 times of ev டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சேம், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், log 3 into e power v plus v ன்னு எழுதிக்கலாமா. சேம் இங்கே நமக்கு தெரியும் மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி. நெக்ஸ்ட் லைனில் இந்த -1 பவரில் எழுதிக்கலாம். லாக் 3 into e power v plus v is equal to log x inverse plus log c. நெக்ஸ்ட் லைனில் லாக் ப்ளஸ் ஆர்னா மல்டிப்ளிகேஷன். log 3 into e power v plus v is equal to log of c by x. logum logum cancel ஆகிடும். 3 into e power v plus v is equal to c by x. இப்போ நெக்ஸ்ட் லைனில் v இருக்கிற இடத்துல என்ன எழுதலாம், v is equal to y by x மாற்றி எழுதலாமா. 3 into e power y by x plus v இருக்கிற இடத்துல y by x is equal to c by x. நெக்ஸ்ட் லைனில் இதை நம்ம எல்சிஎம் எடுக்கணும், கரெக்டுங்களா. இப்போ 3 into x e power y by x plus y by x is equal to c by x. So x denominatorல என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ c is equal to 3 into e power y by x plus y. இப்போ கொஷினில் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் கொடுத்துருந்தாங்க, ஒன்று x is equal to 1, இன்னொன்று y is equal to 0. அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். when x equal to 1 and y is equal to 0, 3 into x இருக்கிற இடத்துல 1, e பவரில் y 0, x ஓட வேல்யூ 1 plus y இடத்துல 0 is equal to c. இப்போ இந்த இடம் 0, e பவர் 0 வந்து 1, ஓகேங்களா. 1 into 3 3, அப்போ 3 is equal to c. இது வந்து நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 into x e power y by x plus y is equal to c ன்னு வரும், c இருக்கிற இடத்துல 3 ன்னு எழுதணும். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் என்ன இருக்கும், நார்மலாக நம்ம எப்போ சால்வ் பண்ணுற மாதிரி தான். பட் இங்கே வந்து நமக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுத்தனால வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சி வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா சம் இருக்கிற டவுட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் ஆக ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச்.